This conference will now be recorded. Hi, good morning. Today we're going to discuss about how to load the data into the user stage, as well as we're going to create the file formats for each the stage to load the data into the target table. First thing, what you have to do, you have to connect your SnowSQL because my file is in the local file system. Okay. For that, if you want to load the data from the local file system, you have to use a SnowSQL. Just type your command prompt, and then you can have the SnowSQL command. SnowSQL command பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா go to topmost, you can provide a SnowSQL hyphen a is account identifier ஓகேங்களா. அக்கௌண்ட் ஐடென்டிஃபையர் ஆர்கனைசேஷன் ஐடி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நேம் இருக்கும். இது மொத்தமாக என்ன சொல்லுவேன், அக்கௌண்ட் ஐடி சொல்லுவேன். ஐஃபன் யூஸ் யூ இஸ் யூசர் நேம், அண்ட் தென் டபிள்யூ இஸ் கோயிங் டு வேர் ஹவுஸ் நேம், அண்ட் தென் ஐஃபன் டி இஸ் கோயிங் டு டேட்டாபேஸ் நேம், ஐஃபன் எஸ் இஸ் கோயிங் டு ஸ்கீமா நேம். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிங்கிள் ஷார்ட்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் சூஸ் யுவர் வேர் ஹவுஸ், யூ கேன் சூஸ் யுவர் டேட்டாபேஸ், யூ கேன் சூஸ் யுவர் ஸ்கீமா. நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட் உள்ள போயிட்டு நம்ம இதான் இந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போறோம். பல்க் லோடிங். இன் ப்ரீவியஸ் கிளாஸ் கிரியேட் திஸ் டேட்டாபேஸ் கால்ட் பல்க் லோடிங். இந்த பல்க் லோடிங்ல பாத்தீங்கன்னா we going to have one schema கிரியேட் பண்ண போறோம். ஆல்ரெடி ஸ்கீமா இருக்கு ஓகேங்களா. பப்ளிக் ஸ்கீமா இருக்கு, யூசர் ஸ்டைன் ஒரு ஸ்கீமா இருக்கு. ஓகே, இப்போ வந்து நீங்க ஒரு ஸ்கீமாவை நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் யூஸ் கிரியேட் ஸ்கீமான்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிரியேட் ஸ்கீமா. நான் எந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன் அப்படின்னா பல்க் லோடிங்ல ஓகேங்களா. வி ஹாவ் யூஸ் ஒரு ஸ்கீமா இருக்கு ஓகேங்களா. இந்த உள்ள போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா the role I'm using account admin role, the role I'm using account admin role, create schema. I'm going to create ETL data load னு சொல்லிட்டு என்ன பண்றேன் ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்றேன். just create a schema. now the schema has got created. ETL data load னு இருக்கு. just go and refresh, you will get a new schema. Under schema you can create tables. Till now no objects found ஓகேங்களா. நீங்க tables create பண்ணலாம், வந்து named stage create பண்ணலாம் ஓகேங்களா. named stage is a database object. Under schema you can create a stage, you can create tables, everything can do. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கீமா கிடைச்சு போச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து இந்த டேட்டாபேஸ் நேம் ஸ்கீமா நேம் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்னா just go to your NoSQL command, account, give the account identifier and provide the user name and warehouse and data warehouse பாத்தீங்கன்னா database name hyphen d is database name, hyphen d is database name. What's our database name? What's our database name? Bulk loading. Bulk loading. And then hyphen s is schema. What's the schema name? Schema name ETL data load, ETL data load. Okay, now what you have to do, just copy this command to connect your SnowSQL CLI ஓகேங்களா. SnowSQL CLI மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட்டை நீங்க கனெக்ட் பண்ணலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இங்கே என்ன பண்ணி கொடுத்துருங்க, யூசர் நேம், வேர் ஹவுஸ் அண்ட் தென் டேட்டாபேஸ் அண்ட் தென் ஸ்கீமா கொடுத்துருங்க. பாஸ்வேர்டும் தரலாம், ஐஃபன் பின் கூட பாஸ்வேர்ட் கொடுக்கலாம் ஓகேங்களா. இது பாஸ்வேர்ட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ், நாட் கேஸ் சென்சிட்டிவ், லைக் ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ் ஐ கோயிங் டு கிவ் த ப்ராம்ப்ட். இங்கே பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா என்ன தெரியுமா, எல்லாம் பார்த்துருவாங்க ஓகேங்களா. அதெல்லாம் என்ன பண்றேன்னா பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஃபார் செக்யூரிட்டிக்காக என்ன பண்றேன் இது ப்ராம்ப்ட் பண்ணும்போது கொடுக்குறேன். இப்போ உங்க NoSQL பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுச்சு. யூ கேன் see your warehouse name and then database name and then schema name. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுங்க. எனக்கு டார்கெட் டேபிள் கிரியேட் பண்ணணும். everyone knows how to create target table. You can create a transient table or temporary table
or a permanent table. Okay, any tables you can create. Now what I'm going to do, I'm going to create a table. Already have a command for creating a table. The table name I'm going to create like transient table. Transient table it's like a permanent table. There won't be any fail safe. The permanent tables will have a fail safe period. If any disaster happens, you can able to retain the data. Just create a table. Now that table is created, and then you can describe the table. The table name is going to be a customer CSV. You can see all the informations like column names and column type, and then what kind it is. It's a column kind actually. Okay, and then null may be present. Nullum வரலாம் உள்ள டேட்டால. ஓகேங்களா? That's why given y ன்னு வருது. ஓகேங்களா? I am not setting a primary key as of now. Unique key set பண்ணல. These are the various constraints. Primary key, unique key, check, expression எதுவுமே நான் என்ன பண்ணல, செட் பண்ணல. I am not giving any commands to create a table. நான் ஒரு காலத்துக்கு என்ன பண்ணலாம், ஒரு காலத்துக்கும் கமெண்ட்ஸ் தரலாம். நான் கமெண்ட்ஸும் தரல. ஓகேங்களா? அதான் நல்லன்னு இருக்கு எல்லாமே. பாலிசியும் தரல, பிரைவசி ரிமைண்டும் தரல. That's why it's showing null. By using a describe command, you can able to see the information of the table. Okay, if you want to truncate a table, till now there's no records actually. If you want to truncate your table, just first fire the query customer CSV. There's no records. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டார்கெட் டேபிள்ல டேட்டா இருந்தது அப்படின்னா ட்ரங்கேட் பண்ணி லோட் பண்ணிக்கலாம். ட்ரங்கேட் டேபிள் கஸ்டமர் CSV டேட்டா இருந்ததுன்னா சொல்றேன். இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கலாம், ட்ரங்கேட் பண்ணி நீங்க லோட் பண்ணிக்கலாம். ஓகே, still there's no records. Now next step what I have to do is I'm going to show one by one. Target create பண்ணியாச்சு. The next step what I'm going to do is how to create a stage create பண்ணணும். ஓகேங்களா? நம்ம இதுவரையும் பாத்தீங்கன்னா previous session we have seen only the user stage பார்த்திருப்போம். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா I'm going to copy the data in two stages. One in user stage, another one in the table stage. ஓகேங்களா? user stage காப்பி பண்ண போறேன், table stage காப்பி பண்ண போறேன். How to copy? By using which command I have to use to copy or not copy? Which command used to upload the data into stage? என்ன கமாண்ட் யூஸ் பண்ணி என் டேட்டா ஃபைல் இருக்க டேட்டாவை நான் அப்லோட் பண்ணணும் ஸ்டேஜுக்கு? என்ன கமாண்ட் யூஸ் பண்ணலாம்? What command it is? Put command. Put command we have to use. ஓகேங்களா? put command யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, put command வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா? put command யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், நீங்க ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகே, just I am going to show this put command. put யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் கொடுக்கணும். ஃபைல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இட்ஸ் கோயிங் டு பி a local file system அர்த்தம். ஓகேங்களா? இட் மே பி சர்வரா இருக்கலாம், இட் கேன் பி யுவர் லேப்டாப்ஸ், or it can be a local systems. ஓகே, ஃபைல் டபுள் ஸ்லாஷ் கொடுத்து இந்த இடத்துல உங்க என்ன பண்ணணும், ஃபைலோட பாத் கொடுத்துடணும். கொடுத்துட்டு நீங்க @ கொடுத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி த யூசர் ஸ்டேஜ். ஓகே, and then you have to provide the directory for user stage, and then you have to provide parallel equal to 8 கொடுத்தீங்க அப்படின்னா 8 threads வந்து என்ன பண்ணணும்னா parallel உங்களுக்கு என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? the performance will be good actually. And then auto compress true கொடுத்தா என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன கம்ப்ரஸ் ஆயிடும். the source compression I have choose broadly யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? you can use any compressions, gzip, bc, binary zip 2, there are n number of compressions you can write. ஓகேங்களா? இது மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. As of now we have already seen these options. First thing what I going to do, I going to upload the file, file double slash. If it's Windows you have to use double slash. If it's Linux you have to use triple slash. Just go to your directory, Snowflake directory. In that I am going to upload this file. Second file என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து அப்லோட் பண்ண போறேன்.
just open this file. இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் இருக்கு. Customer, salvation, first name, last name, gender, marital status, and then you can see the day of birth இருக்கு, birth country, email address, city name, zip code, country name எல்லாமே இருக்கு. இத நான் என்ன பண்ண போறேன், அப்லோட் பண்ண போறேன். I going to upload in 2 stages. One in user stage, another one in table stage. Okay, just give don't save கொடுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஃபைல் நேம் இருக்குல்ல, இத மட்டும் copy the file name and put it here, the path dot csv file format. CSV is nothing but a flat file format. Okay, just come here and provide the path. இல்ல எனக்கு path தெரியல அப்படினா எனக்கு எல்லா ஃபைல்ஸ் பண்ணனும் என்ன பண்ணனும், I want to upload all the files. எனக்கு எல்லா ஃபைல் அப்லோட் பண்ணனும் என்னங்க பண்ணனும், star.csv. you have to give asterisk.csv. You have to give asterisk.csv and then you try to upload the files. Okay, now I going to upload in 2 stages. First one is user stage. Okay, give at the rate of tilde symbol. Okay, and then what I going to do, wait பண்ணுங்க, நான் வந்து இதே டைரக்டரி ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதே டைரக்டரி ஃபாலோ பண்ணிக்கிறேன். It's very easy for us. 1 minute. Yeah, Cloudflare user stage follow பண்ணிக்கிறேன். Okay, I'm going to follow Cloudflare. You can give any name, user stage. Just the line termination. Now what happened, I am not giving the default compression. It will go for gunzip. நீங்க கம்ப்ரஷனே தரல, நான் புட் கமாண்ட்ல இந்த கம்ப்ரஷன் தரல, டிஃபால்ட்டா உங்களுக்கு என்ன ஆயிடும், gunzip கம்ப்ரஷன்ல கம்ப்ரஸ் ஆயிடும். ஓகேங்களா, 954 bytes இருக்கு. Now it's compressed to 500 bytes. Now it's uploaded. Okay, அதே மாதிரி திருப்பி நீங்க அப்லோட் பண்ண ட்ரை பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஃபைல் வந்து என்ன ஆயிடும், ஸ்டேட்டஸ் ஸ்கிப் ஆயிடும். ஓகேங்களா, அதுக்கு சில ஆப்ஷன் சொல்லி கொடுத்திருக்கேன், எப்படி ஓவர் ரைட் பண்ண சொல்லி கொடுத்திருக்கேன். நீங்க அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, திருப்பி அந்த ஃபைல்ஸ்ல வந்து நீங்க ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டைல் ஓவர் பண்ணணும்னா நீ பண்ணிக்கலாம். இல்ல டிஃபால்ட்டா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும், ஸ்கிப் ஆயிடும். Now எனக்கு என்ன பண்ணிட்டேன், யூசர் ஸ்டேஜ்ல அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், I want to upload into the table stage. Table stage என்ன தரணும் சொல்லுங்க பார்க்கலாம். anyone? Table stage என்ன இருக்கணும், table stage தான் at the rate of percentage தரணும். டேபிள் நேம் என்ன இருக்கோ அதுதான் உங்களோட ஸ்டேஜ் நேமா இருக்கணும் டிஃபால்ட்டா. ஓகேங்களா, உங்க டேபிள் நேம் என்னவா இருக்கோ அதுதான் உங்களோட ஸ்டேஜ் நேமா இருக்கணும், டேபிள் ஸ்டேஜ் நேமா இருக்கணும். ஓகேங்களா, நம்ம டேபிள் என்ன கிரியேட் பண்ணோம் பாத்தீங்களா, வாட் டேபிள் யூ கிரியேட்டட் so far, what table it is, table name customer underscore csv. இதே மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும், இதே நேம்ல கிரியேட் பண்ணணும், customer underscore csv. நீங்க கேட்கலாம், சார் நான் வந்து டேபிள் நேம் இருக்க மாதிரி நான் ஸ்டேஜ் நேம் கிரியேட் பண்ணிட்டேன், இது டேபிள் ஸ்டேஜ் நேம் சொல்லுவேன், அது ஆக்சுவலா டேபிள் ஸ்டேஜ் நேம். ஓகேங்களா, now நீங்க கேட்கலாம் டைரக்டரி கிரியேட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா டைரக்டரியும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த டேபிள் ஸ்டேஜ்ல வச்சுட்டு யூ கேன் கிவ் n number of sub directories கிரியேட் பண்ணி நீ அதுலயும் பண்ணிக்கலாம். fine. Now I going to upload into the table stage. என்ன ஆயிடுச்சு, அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு क्वेश्चन கேட்டுருவேன் என்கிட்ட, சரி இப்ப அந்த டேபிள் அங்க இல்ல அப்படின்னா என்னால இந்த நேம்ல கிரியேட் பண்ண முடியும் கேட்டீங்கன்னா உங்களால கிரியேட் பண்ண முடியாது. Have you asked this question to me? நான் டேபிள் முதல்ல கிரியேட் பண்ணிட்டேன், அதே நான் என்ன பண்றேன், டேபிள் ஸ்டேஜ் நேம் டேபிள் ஸ்டேஜ் கிரியேட் பண்றேன், டேபிள் ஸ்டேஜ் கிரியேட் பண்றேன். அந்த டேபிள் அங்க இல்லனா என்னால கிரியேட் பண்ண முடியுமா, முடியாது சார், கிரியேட் பண்ண முடியாது. முடியாது. ஓகேங்களா, every table will have the internal stage, it's tightly coupled with the table structure. Okay, that thing you want to understand.
இப்போ பாத்தீங்கன்னா என்னோட ஃபைல்ஸ் வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வந்திருக்கு ஆக்சுவலா எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஒன் வித் யூசர் ஸ்டேஜ், another with டேபிள் ஸ்டேஜ். நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஃபைல்ஸை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணி பாத்துங்க. இது to see all the files in the user stage. Now if you want to see the files in the table stage, what you have to give? @ and then you have to provide the வராது எரர் அடிக்கும். என்ன தெரியுமா? நீங்க உங்களோட டேபிள் ஸ்டேஜ் நேம் தரணும். ஆக்சுவலா @ கொடுத்து என்ன பண்ணணும்? வாட்ஸ் ஸ்டேஜ் நேம்? டேபிள் ஸ்டேஜ் நேம் customer_csv. ஆட்டோமேட்டிக்கா பார்க்க முடியுது சரிங்களா? இட்ஸ் compressed in the gunzip file format and the size is going to 592. ஒரு டேபிளுக்கும் டிஃபால்ட்டா ஒரு டேபிள் ஸ்டேஜ் இருக்கும் சரிங்களா? நீங்க @ சிம்பிள் யூஸ் பண்ணி டேபிள் நேம் என்ன இருக்கோ அதுதான் நீங்க ஸ்டேஜ் நேம் தர முடியும். வேற நேம் தர முடியாது, கொடுத்தா எடுத்துக்காது. Now everything is done successfully so far. Now what I going to do? Just come here. இதுல சில ஃபியூச்சர் சொல்ல போறேன். நீங்க கேட்கலாம், சார் நம்ம இப்போ ஃபைல் ஃபார்மேட் சொல்றீங்க, ஃபைல் ஃபார்மேட் எது கிரியேட் பண்ணணும்னு கேட்கலாம். எல்லாரும் கேட்கலாம், வாட்ஸ் த யூஸ் ஆஃப் நீட் ஆஃப் ஃபைல் ஃபார்மேட்? மேக் இட் மியூட். ஓகே, நீங்க கேட்கலாம் அந்த ஃபைல் ஃபார்மேட் எது கிரியேட் பண்றோம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நவ ஐ கோயிங் டு டிஸ்கஸ் அபௌட் தி ஃபைல் ஃபார்மேட். we are going to discuss about the file format. File format என்றது என்ன அப்படின்னா, இது ஒரு named database object. இத உங்களால விசில பார்க்க முடியும். you can able to see. இப்ப கிரியேட் பண்ண போறீங்க, பார்க்க போறீங்க. அந்த ஸ்கீமா நேம் கீழ வந்திருக்கும் இது ஆக்சுவலா. That's why it's called named database object. நீங்க ஒரு நேம் தரீங்க, அந்த database objectக்கு ஒரு நேம் தரீங்க. அந்த நேம் ஸ்கீமா கீழ கிரியேட் ஆயிருக்கும். நீங்க கேட்கலாம், சார் எதுக்கு சார் ஸ்னோஃப்ளேக் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னா, உங்களோட ப்ராசஸை ரொம்ப சிம்பிளை பண்றது. in order to make the process very simplifier to access the stage data. உங்க ஸ்டேஜ் டேட்டா இருக்கிற டேட்டாவை நான் ஆக்சஸ் பண்ணணும் ஓகேங்களா? அது ஒரு CSV ஃபைலா இருக்கு. CSV ஃபைலோட டிஃபால்ட் டெலிமிட்டர் என்னது? ஒரு CSV ஃபைலோட டிஃபால்ட் டெலிமிட்டர் கமா. அந்த கமா கொடுத்து என்ன பண்றீங்க? ஒரு ரெக்கார்டா ஒரு டேட்டா என்ன பண்றீங்க? ஒரு காலமா, நாட் காலம், லைக் ஒரு ஃபீல்டா ஸ்பிட் பண்றீங்க. அண்ட் தென் இது மாதிரி செவரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஹெடர் ஸ்கிப் பண்ணணுமா? ஸ்கிப் பண்ணலாம். கமா டீலிமிட்டர் வச்சு ஃபீல்ட்ஸ் ஸ்பிட் பண்ணணுமா? பண்ணலாம். இது மாதிரி உங்களோட ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளே பண்றதுக்கு ஒரு டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க. You can create for any file format, CSV, Avro, Parquet, ORC, any kind of file formats. You can able to create the file formats. இதால என்ன பண்ண முடியுதுன்னா, ஒரு ஸ்டேஜ்ல இருக்க டேட்டாவை உங்களால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியுது. Access means you can able to read the data using some set of properties like delimiters, header, compression. இது மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணி என்ன பண்ண முடியுது? ஈஸியா உங்களால ஸ்டேஜ் டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியுது. as well as எதுக்காக இந்த ஃபைல் ஃபார்ம் கிரியேட் பண்றோம்னா, லோட் பண்றதுக்கும் சரி, அன்லோடிங் பண்றதுக்கும் சரி. அன்லோடிங் மீன்ஸ் டேபிள் ஆஃப் டேட்டாவை ஃபைலா உங்களுக்கு வேணும் அப்படின்னா that is called unloading. ஒரு ஃபைல திருப்பியும் டேபிள்ல போடணும்னா லோடிங். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நீங்க ஒரு ஃபைல் ஃபார்மேட்ஸ் நீங்க ஒரு இட்ஸ் a named database object கிரியேட் பண்ணணும் சரிங்களா? இது பாத்தீங்கன்னா நீங்க கேட்கலாம், சார் என்னென்ன ஃபைல் ஃபார்மேட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, CSV, JSON, Avro, ORC, Parquet, XML, இது மாதிரி இந்த ஃபைல் ஃபார்மேட்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் பண்ணணும். ஓகே, மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, பல்க் லோடிங் அண்ட் லோடிங். பல்க் அப்படி சொல்லியிருக்கேன், ஒரு பேட்ச் ஆஃப் ஃபைல்ஸ் ஒரே ஷாட்ல லோட் பண்றது தான் பல்க் லோடிங். பல்க் அன்லோடிங்னா ஒரு டேபிள் டேட்டாவை சிங்கிள் ஷாட் ஆஃப் ஃபைலா மாத்துறது தான் பல்க் அன்லோடிங். இது மாதிரி ஸ்னோஃப்ளேக் ஃபைல் ஃபார்மேட் கிரியேட் பண்றாங்க. Now you guys have to say Snowflake file format is a database object or it's not a database object. இது database object ஆ இல்லையா அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. Now you guys have to say database object தான் sir. It's a named database object. இங்க நேம் தரீங்க. That is what it's called, named database object. இத உங்களால பிசிக்கலா பார்க்க முடியும் ஓகேங்களா? ஸ்கீமா கீழ இருக்கும், நீங்க காட்டுற பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா என்ன பண்றேன் அப்படின்னா, டைப் தரேன். It's going to like a parameter தான், type called CSV.
இங்க என்னென்ன ஃபைல் தரலாம்? Anyone? What are the file types you can provide? CSV is a flat file. JSON, XML, Avro, Parquet. You can give the different kinds of file formats here. CSV is a flat file format. ஏன்னா row and column fashionல இருக்கும். Semi structured file format இருக்கு. JSON, XML அதை நீங்க உள்ள பாஸ் பண்ணலாம். Compression வந்து என்ன கொடுத்திருக்கேன்? Given none. You can use gunzip, binary zip, broadly, deflate, none. இது மாதிரி auto என்ன பண்ணும்? ஆட்டோனா you know what is auto? You know what is auto? Automatically it will choose a compression based on a file size and file type. choose the automatic compression. இது மாதிரி வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து automatic choose பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன compression தேவையில்லை எனக்கு. It's a very small file, only have compression as of now. Give none. Field delimiter comma. ஒரு CSV ஃபைலோட default delimiter என்னவா இருக்கும்? ஆமா சார், கமா தான். And then I go and skip the header 1. இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஃபைல் ஃபார்மேட்ஸ் இருக்கு. நீங்க வந்து 4 தான் பாக்குறீங்க ஆக்சுவலா. நான் காட்ட போறேன் பாருங்களேன். From next classes I going to show around 45 properties are there. Parameters, not properties, parameters are there. You have to configure as per your use case. Now Sendamal said to me like it's a named database object. Now just create your named database object under the schema of ETL data load. இந்த ஸ்கீமா கீழே இந்த ஃபைல் ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணுங்க. எதுக்கு அப்படின்னா உங்க ஸ்டேஜ் டேட்டாவை ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரி பாராமீட்டர் கொடுக்குறீங்க. இப்போ வந்து என்ன பண்ணி பார்த்தாச்சு. இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம்? இப்போ want to see the stages, you can give show stages. பாருங்க, show stages இல்லையே வர ஷோ வரங்க. Yeah, 1 minute. I can show you in the snowflake போங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. வந்திருக்கா? நீங்க கிரியேட் பண்ண ஃபைல் ஃபார்மேட் வந்திருக்கா? கஸ்டமர் CSV FF flat file வந்திருக்கு சார். Yes sir. வந்திருக்கு. It's one of the database object. Table is a database object or not? Table வந்து ஒரு database object இல்லையா? சொல்லுங்க. You said file format database object. Tables also is a database object தான். Database. ஸ்கீமா கீழ வருது பாருங்க. அப்ப இது என்னது? டேபிள்ஸும் ஒரு டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் தான். நீங்க கிரியேட் பண்ண டேபிள்ல வந்திருக்கா? கஸ்டமர் CSV. இது மாதிரி URL நீங்க பார்க்க முடியும். ஓகே. Now இப்போ வந்து பாத்தீங்கன்னா leave it this thing. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஃபைல் ஃபார்மேட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா we have to copy the data into target table. That thing you have to do. காப்பி பண்ண போறீங்க. காப்பி நேத்து காமிச்சிட்டேன் ஆக்சுவலா. எப்படி காப்பி பண்ண காமிச்சிட்டேன். Today I'm going to show now. First வந்து காய் பண்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எப்படி காய் பண்ணணும்னு தெரியும். ஓகேங்களா? அதையும் நான் பண்ணி காமிச்சிடுறேன். ஆல்ரெடி நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணி பாருங்க. லிஸ்ட் பண்ணி பார்த்துட்டு it's going to stage. You have to use a copy into statement and then you have to copy from stage to table. Okay. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I have the ஃபைல் இருக்கு. இது ஸ்டேஜ்ல இருக்க ஃபைல். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா காப்பி இன்டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு உங்க டேபிள் நேம் கொடுத்துருங்க. ஃப்ரம்ல வந்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேஜோட பாத் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபைல் ஃபார்மட் என்ன கிரியேட் பண்ணீங்களோ அந்த ஃபார்மட் நேம் வந்து இங்க தரணும். ஃபைல் ஃபார்மட் ஈக்குவல் டு ஃபார்மட் நேம் ஈக்குவல் டு ஐ கிரியேட் த நேம் கஸ்டமர் CSV கிரியேட் பண்ண அந்த நேம் சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் செட் பண்ணீங்களோ, ப்ராப்பர்ட்டிஸ் மீன்ஸ் பாராமீட்டர்ஸ் என்ன செட் பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து காப்பி ஆகும்போது அப்ளை ஆகும். ஸ்டேஜ் ஃபைலுக்கு அப்ளை ஆகும். அப்ளை ஆயிட்டு அப்புறம் இன்னொரு காப்பி த டேட்டா. நீங்க கேட்க காப்பினா காப்பி ஆகிறது இல்லைங்க. இட்ஸ் டூயிங் த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் டூயிங் சிமிலர் ஆஃப் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கு. உள்ள ஒரு ரெக்கார்டா எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கு. இட்ஸ் ட்ரைங் டு இன்சர்ட் இன்டு த யுவர் டார்கெட் டேபிள். ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன்னா ஃபார் டைமிங் அதை காப்பி பண்ணிட்டு என்னோட இது மட்டும் மாத்திக்க போறேன். What I have to change here. இங்க பாருங்க, காப்பி பண்றது ரொம்ப ஈஸி. டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிடுங்க. காப்பி ஆயிடும். நோ நீட் டு புட் கண்ட்ரோல் சி எல்லாம் போட தேவையில்ல. டபுள் கிளிக் அண்ட் ரைட் கிளிக், காப்பிட். ஓகே. அண்ட் தென் கம் ஹியர், யூஸ் அப் arrow. அப் arrow யூஸ் பண்ணுங்க. அப் arrow யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, எந்த இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ணணுமோ அந்த இடத்தை மாத்திங்க. அவ்வளவுதான்.
just remove it and then again on right click. கண்ட்ரோல் சீல அடிக்க தேவையில்லைங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா உங்களோட கஸ்டமர் சிஎஸ்வி ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி ஆயிடும், ஹெடர் ஸ்கிப் ஆயிடும். ஏன்னா நீங்க ஃபைல் ஃபார்மேட் என்ன பண்ணிட்டீங்க, ஹெடர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க. Number of columns filed does match the corresponding table 15. File format error column count mismatch. 1 minute. Number of columns filed to does not match of the corresponding table 15. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட மேட்ச் ஆக மாட்டேங்குதுன்றான். describe table customer CSV ன்னு கொடுங்க. கொடுத்துட்டு செக் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேங்களா? உங்க டேட்டா செட்ல போய் பாருங்க. போயிட்டு 3 கஸ்டமர் 5 ரோஸ்ல பாருங்க, எவ்வளவுன்னு பாருங்க. ஜஸ்ட் இது மாதிரி மூவ் பண்ணுங்க, கீழே நீங்க பாத்துக்கலாம். டோட்டலி we have around 15 columns இருக்கு. 15 columns இருக்கு, count 15 columns இருக்கு. ஓகே okay fine. Now what the issue is, line 2 ல issue வருது ஆக்சுவலா. ஓகேங்களா? cadr 104 use file format option error on column count mismatch. காலம் கவுண்ட் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா வந்து மிஸ்மேட்ச் வருதுன்னு சொல்றான். நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஃபைல் டு டஸ் நாட் மேட்ச் டு த கரஸ்பாண்டிங் டேபிள். This conference will now be recorded. Now you can able to see number of columns in file 1 does not match of the corresponding table வந்திருக்கு. ஓகேங்களா? அவன் என்ன சொல்றான்னா டேபிளோட காலமும் ஓகேங்களா ஃபைல்ல இருக்க காலமும் மேட்ச் ஆக மாட்டேங்குதுன்றான். ஓகே, என்ன சொல்றாங்கன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஃபைல் வந்து 1 இருக்குன்றான். ஆனா வந்து டேபிள் வந்து என்ன இருக்கு அப்படின்னா 15 இருக்குன்றான். டேபிள் we have 15 columns. செக் பண்ணிக்கலாம். describe table customer CSV 15 columns இருக்கு கவுண்ட் பண்ணீங்கன்னா. ஓகே, ஆனா என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து ஒரே ஒரு காலம் தான் இருக்குன்றான். ஓகே, ஆனா ஃபைல் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கறோம். ஃபைல் we have around 15 columns இருக்கு. சரி, என்ன இஷ்யூ ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, என்ன இஷ்யூ அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க லிஸ்ட் பண்ணி பாத்துருங்க. உங்க ஸ்டேஜை போய் லிஸ்ட் பண்ணி செக் பண்ணுங்க. செக் பண்ணும்போது இது வந்து பாத்தீங்கன்னா கன்சிப் ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கு. ஓகே, கன்சிப் ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க ஃபைல் ஃபார்மேட்டை செக் பண்ணணும். ஃபைல் ஃபார்மேட் வந்து என்ன ஃபைல் ஃபார்மேட் கிரியேட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஒன்னு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஐல போய் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா கிரியேட் பண்ண ஃபைல் ஃபார்மேட் பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம். and then you can able to see details. CSV டைப் இருக்கு. ஓகேங்களா? எப்போ கிரியேட் பண்ணாங்க எல்லாம் பார்க்க முடியும். இப்போ என்ன பண்ண போறேன்னா என்னோட கோட்ல போயிட்டு நான் ஃபைல் ஃபார்மேட் பார்க்க போறேன். கம்ப்ரஷன் வந்து இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நன் கொடுத்துட்டேன். ஆனா ஆக்சுவலா அந்த ஃபைல் என்ன ஃபைல், ஒரு கன்சிப் ஃபைல். ஃபைல் ஃபார்மேட் என்றதுன்னா என்ன அப்படின்னா என் ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்றது தான் என்ன பண்றேன், இந்த பேராமீட்டர்ஸ் கொடுக்குறேன். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும், கம்ப்ரஷன் டைப் வந்து கன்சிப்னு கொடுத்துருங்க. ஓகே, கன்சிப் கொடுத்துருங்க. ஓகே, now just copy this file format. இந்த create and replace இருக்கிறதால n number of times என்ன பண்ணிக்கலாம், you can do changes. replace இருக்கிறதால you can do the n number of times changes பண்ணிக்கலாம். just to make it compression பண்ணுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஃபைல் ஃபார்மேட் யூஸ் பண்ணியாச்சு. again you can use copy command யூஸ் பண்ணுங்க. copy command யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா காப்பி வந்து செக் பண்ணிடலாம். again throwing error. ஓகே, என்ன சொல்லுது அப்படின்னா டேட் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா என்ன ஆயிடுச்சு, டேபிள் 15 காலம்ஸ் இருக்கு, ஸ்ப்ளிட் பண்ணாத 15 காலம்ஸ் இருக்கு. ஆனா அந்த டேட் காலம்ல பாத்தீங்கன்னா டேட் வந்து DDMM YF ஃபார்மேட்ல இருக்கு. இட்ஸ் நாட் ரெகக்னைஸ்ட். ஸ்னோஃப்ளேக் அக்செப்ட் பண்ணாது. ஸ்னோஃப்ளேக் என்ன அக்செப்ட் பண்ணனும்னா YYYY MM DD மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? நீங்க என்ன நினைக்கணும்னா இது வந்து ஒன்னு டேட்டா வந்து YYY MM DD ல இருக்கணும், இல்லனா இது வந்து நீ ஹேண்டில் பண்ணணும். டேட்டானால மாத்த முடியாது.
ஓகேங்களா இட்ஸ் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட்ஸ் கான்ட் ஏபிள் சேஞ்ச் ஓகே இதை வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் கிளாஸ் நான் எடுக்க போறேன் இப்போதைக்கு நான் என்ன பண்ண போறேன் டைம் பீயிங்க்கு என்னோட டேபிள் ஸ்ட்ரக்சரை வந்து நான் வேக்கரா மாத்திக்க போறேன் பிகாஸ் த டேட்டா டு கம் இன்டு மை டேபிள் இந்த டேட்டா எனக்கு டேபிளுக்குள்ள வந்துக்கணும் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் கேஷ் பண்ணி டேட்டாவை உள்ள மாத்திக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த யூஸ் கேஸ் வந்து பண்ண போறது இல்ல லேட்டர் கோயிங் டு திஸ் கேஸ் இதை வந்து நான் என்ன பண்ணணும்னா இப்போதைக்கு என் டேட்டா உள்ள வரணும் அப்படின்னா நான் ஒன்று வேக்கரா மாத்திக்கலாம் வேக்கர் சம்திங் மாதிரி ஸ்ட்ரிங் மாதிரி தான் அது ஆக்சுவலா மாத்திக்கலாம் now just go to table structure go to the aparo போங்க இதான் உங்க டேபிள் ஸ்ட்ரக்சர் இந்த ரீப்ளேஸ் இருக்கிறதால மல்டிபிள் டைம்ஸ் கேன் டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு டேட் ஆஃப் பர்த் காலம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறேன்னா நான் வந்து வேர் கேர் கொடுக்க போறேன் நீங்க கேட்கலாம் சார் வேர் கேர் 25 கொடுத்தா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 25 கேரக்டர்ஸ் மேக்ஸிமம் அலோவ் பண்ணும் ஓகே ஆனா இப்படி மொட்டையா வேலை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இட் வில் டேக் தி மேக்ஸிமம் லிமிட் மேக்ஸிமம் 255 இப்படியும் தரலாம் இல்ல மொட்டை என்ன பண்ணலாம் can give var char it will take the max of 255 எடுத்துக்கும் now I am recreating the table again இப்போ திருப்பி என்ன பண்ண காப்பி கமாண்ட் யூஸ் பண்ண போறேன் காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணா திருப்பி காப்பி பண்ண போறேன் காப்பி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அகைன் throwing error டைம் ஸ்டாம்ப் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ராப்பர் ஃபார்மட்ல இல்ல ஓகேங்களா எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா டே மந்த் இயர் ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் இருக்கணும் அதான் டைம் ஸ்டாம்ப் டே மந்த் இயர் ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் இருக்கணும் இப்படி வரணும் இயர் சாரி இந்த ஃபார்மட்ல வரணும் இயர் மந்த் டே ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் வரணும் ஆனா இங்க என்ன வந்திருக்கு வெறும் ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் தான் வந்திருக்கு ஓகேங்களா டேட்டா செக் பண்ணீங்க யூ கெட்டிங் ஒன்லி ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் இதுவும் உள்ள வரல இதையும் நீங்க ஹேண்டில் பண்ண தெரியணும் ஸ்னோஃப்ளேக் பொறுத்த வரையும் இப்போதைக்கு டைம் பீங் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அகைன் ஐ கோயிங் டு மேக் இட் அகைன் வேக்கரா மாத்திக்க போறேன் இந்த டைம் ஸ்டாம்ப் எழுதி செட் பண்ணீங்களா அகைன் ஐ கோயிங் டு மேக் இட் வேக்கரா மாத்திங்க மாத்திட்டு ஜஸ்ட் யூஸ் தி காப்பி ஸ்டேட்மெண்ட் now I loaded the 5 rows past 5 rows வந்து கரெக்ட்டா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு 5 லோட் ஆயிருக்கு எரர் லிமிட் வந்து நம்ம 1 தான் இருக்கு ஒரு எரர் தான் என்ன ஆயிடும் உங்களுக்கு டேபிள்ல டேட்டா வந்து லோட் ஆகாது ஓகே எரர் லிமிட் 1 கொடுத்திருக்கு எரர் சீன் as of now I not seen any errors ஃபர்ஸ்ட் எரர் வந்து நல்லா வந்திருக்கு இப்போ 5 ரெக்கார்ட் லோட் ஆயிடுச்சு உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படினா நீங்க வந்து query பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே you can put your query select star from customer underscore CSV. Now you can able to see the 5 records. Now you can able to see the 5 records பார்க்க முடியுது இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஃபைல் ஃபார்மட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்கன்னா ஈஸியா உங்க ஃபைலை வந்து நீங்க ஆக்ஸ் பண்ணிட்டீங்க ஓகேங்களா ஸ்டேஜிங்ல இருந்து ஃபைல் ஆக்ஸ் பண்ணி டேபிள் லோட் பண்ணிட்டீங்க through file format with the help of copy into command okay now செகண்ட் அப்ரோச் இது ஃபர்ஸ்ட் அப்ரோச் பார்த்தாச்சு எப்படி வந்து ஒரு டேபிள காப்பி பண்றது காப்பி இன்டு யூஸ் பண்ணி காப்பி பண்ணியாச்சு இப்போ அப்ரோச் 2 பார்க்க போறோம் அப்ரோச் 2 என்ன அப்படினா listen carefully I going to use a copy into customer table CSV table unnamed file format வந்து நான் named file format இல்லாம unnamed file format யூஸ் பண்ண போறேன் I going to use unnamed file format யூஸ் பண்ண போறது இல்ல ஓகேங்களா நான் வந்து கமா டிலிமிட்டர் இதெல்லாம் செட் பண்ண போறது இல்ல நான் என்ன பண்ண போறேன்னா ஃபைல் ஃபார்மட் ஈக்குவல் டு டைப் ஈக்குவல் டு CSV அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போறேன் இது பேர் என்ன தெரியுமா unnamed file format இங்க ஃபைல் ஃபார்மட் நேம் இருக்கா செந்தமிழ் ஃபைல் ஃபார்மட் நேம் இருக்கா இல்ல சார் நேம் இல்ல என்ன இருக்கு இது பேர் என்ன அப்ரோச் 2 இது அப்ரோச் 1 லோட் பண்ணலாம் அப்ரோச் 2 என்ன பண்ணலாம் unnamed file format யூஸ் பண்ணி லோட் பண்ணலாம் இங்க பாத்தீங்கன்னா வெறும் ஃபைல் ஃபார்மட் ஈக்குவல் டு நீங்க ஃபர்ஸ்ட்ல பாருங்களேன் என்ன கொடுத்திருக்கேன் இதுல ஃபார்மட் நேம் ஈக்குவல் டு கஸ்டமர் CSV FF கொடுத்திருக்கேன் நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் ஃபார்மட்டை உள்ள பாஸ் பண்ணிருப்பேன் ஆனா இங்க பாத்தீங்கன்னா unnamed file formatல நான் வந்து என்ன பண்ணிருக்க மாட்டேன் என்னோட named file பாஸ் பண்ணிருக்க மாட்டேன் டிஃபால்ட்டா டைப் ஈக்குவல் டு CSV பாஸ் பண்ணிருப்பேன் அது CSV கான ப்ராப்பர்ட்டீஸ் தான் எடுத்துக்கும் கமா டிலிமிட்டர் எடுத்துக்கும் எல்லாம் எடுத்துக்கும் ஆனா இந்த ஃபைல் வந்து லோட் ஆகாது
ஏன் தெரியுமா? You know why the file won't loaded? ஏன் இந்த ஃபைலோட தெரியுமா? அப்படி கிடையாது. இந்த ஃபைல் என்ன இருக்கு? டேட் ஃபார்மேட் ஹெடர் இருக்கு. ஹெடர் வந்து ஹெடர் இருக்கும்போது உங்களால லோட் பண்ண முடியுமா டேபிள்ல? ஆனா நேம்டு ஃபைல் ஃபார்மட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஹெடர் என்ன பண்ணிட்டீங்க? ஹெடர் ஸ்கிப் பண்ணிட்டீங்க. ஆனா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகாது? ஹெடர் ஸ்கிப் ஆகாது. அது ஒரு டிராபேக் இருக்கு. நீங்க கேட்கலாம், சார் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுனா காட்ட போறேன் பாருங்க. இப்போ ஐ வில் ஷோ நவ். இப்போ என்ன பண்ண போறேன்னா இட் கோயிங் த்ரோ தி எரர். இது நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? என்ன மாத்தலாம்? ரிமூவ் பண்ணிடுங்க. Just remove these things. File format equal to என்ன மாத்தணும்? Anyone? Type equal to CSV னு கொடுக்கணும். இது வந்து unnamed file format. Type equal to CSV. கரெக்டா கொடுங்க. ஓகேங்களா? ஸ்பேஸ் விட்டு தரணும். மிஸ் பண்ற போறீங்க. ஈக்குவல் டு கொடுக்கும்போது ஸ்பேஸ் விட்டு கொடுக்கணும். Okay, that's why I'm giving this kind of spaces. I give 2 brackets, right? Type equal to CSV. That's it. Yeah, 1 minute. Type equal to CSV. File format copied. Execute 0 files processed. ஏன்னா அந்த டேபிள் நம்ம ட்ரங்கேட் பண்ணல. கரெக்ட்டா? டேபிள் என்ன பண்ணீங்க? ட்ரங்கேட் பண்ணிடுங்க. Make it truncate table customer underscore CSV. ட்ரங்கேட் பண்ணிட்டு இப்போ என் டேபிள் என்ன இல்ல? Select star from customer underscore CSV செக் பண்ணீங்க. இப்போ ரெக்கார்ட் எதுவுமே இருக்காது. no records. இப்போ திருப்பி என்ன பண்ணுங்க? காப்பி ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணி பண்ணுங்க. இது வந்து unnamed file format யூஸ் பண்றோம். That's it. Okay. என்ன வந்துச்சு? நியூமரிக் வேல்யூ கஸ்டமர் PK is not defined வந்திருக்கு. என்னன்னா டேட்டா வந்து கஸ்டமர் PK ன்னு வந்திருக்கு. நியூமரிக் காலம்ல நியூமரிக் டைப்ல போயிட்டு கஸ்டமர் PK வரலாமா? சொல்லுங்க. வர முடியாது. பாருங்க, நியூமரிக் காலம், இது நியூமரிக் காலம், கஸ்டமர் PK ன்னு வரலாமா? ஏன்னா ஹெடரை ஸ்கிப் பண்ணல. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இந்த ஃபைல ஹெடர் இல்லாத ஃபைல்லாம் உள்ள அலோவ் பண்ணலாம். கேட்டா ஹெடர் இல்லாத ஃபைல்லாம் நீங்க வந்து அலோவ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பண்ணி காட்ட போறேன். வெயிட் பண்ணுங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. தேர்ட் ஃபைல் we have one file. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் ஹெடர் இல்ல. I will show the files. Make it mute. இந்த ஃபைல் ஹெடர் இருக்கா பாருங்க. இல்ல சார். இந்த ஃபைல் ஹெடர் இருக்கா? அப்போ இந்த ஃபைலை வச்சு லோட் பண்ணலாமா? பண்ணலாம் சார். பண்ணலாம். அப்ப என்ன பண்ணுங்க? வெரி ஈஸி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? இந்த ஃபைலை வந்து உங்களால பண்ண முடியும். Just go here and take the name and provide in the path and then make it CSV. Copy the path. இப்போ என்ன பண்ணுங்க? இந்த ஃபைலை உள்ள கொண்டு வாங்க. put command ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். put file and then come to the user space and then provide a Cloudflare user string கொடுத்தலாம். கரெக்டா? கிளிக் பண்ணிக்கிறது. what stage given here? user underscore stg கொடுத்திருக்கேன். கரெக்டா? user underscore stg. உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா உங்க லோக்கல் டேட்டால வந்து ஸ்டேஜிங்க்கு ஃபைல் அப்லோட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நீங்க என்ன பண்ணீங்க? லிஸ்ட் பண்ணி பாத்துங்க. என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து Cloudflare வேற ஒரு சப் டைரக்டரியில user underscore stg வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளோட 033 customer 5 rows csv.gunzip ஃபைல் ஃபார்மட்ல இருக்கு, கம்ப்ரஸ் ஆயிருக்கு. இந்த ஃபைல்ல வந்து என்ன இல்ல? ஹெடர் இல்ல. கரெக்டா? ஹெடர் இல்ல. இப்போ என்ன பண்ணுங்க? காப்பில போயிட்டு ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க? சேஞ்ச் பண்ணுங்க. என்னங்க மாத்தணும்? what you have to change? You have to change only the
path. இதெல்லாம் உங்களுக்கு இது அப்படியே காப்பி பண்ணி ரைட் கிளிக் காப்பி பண்ணீங்க, இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க. தட்ஸ் இட். Now you can able to upload the file. அப்லோட் ஆயிடுச்சா? லோட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். லோட் ஆயிடுச்சு சார். சரிமா? ஏன் வந்து இதுல என்ன டிராபேக் இருக்கு ஆக்சுவலா? unnamed file formatல என்ன டிராபேக் இருக்கு? ஹெடர் ஸ்கிப் பண்ணாது சார். ஹெடர் ஸ்கிப் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃபைல் என்ன இருக்கோ அப்படியே லோட் பண்ணுவீங்க. அதுதான் unnamed file format. இதுவே named file formatல பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் நீங்க? You can create a database object. You can set various parameters. Compression condition செட் பண்ணலாம், detail செட் பண்ணிக்கலாம், skip header கொடுத்துக்கலாம், இதுமே கொடுத்துக்கலாம். ஆனா வந்து unnamed file formatல வந்து உங்களால எதுவுமே என்ன பண்ண முடியாது, செட் பண்ண முடியாது. Okay, and then now we're going to talk about the inline file format. Inline file format அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த bracket குள்ள நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா type equal to CSV. type equal to CSV. நீங்க கேட்கலாம் வந்து சார் இந்த unnamed file formatல என்னால வந்து ஹெடர் ஸ்கிப் பண்ண முடியாது சொன்னீங்க, ஆனா வந்து ஸ்கிப் பண்றதுக்கு சில இது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சரிங்களா? ஏன்னா இது ஏன் unnamed சொல்றேன்னா, நான் இந்த நேம் கிரியேட் பண்ணவே இல்லை பாருங்க. இந்த நேமே கிரியேட் பண்ணல. நான் என்ன பண்றேன், டைட்டில் சீக்வென்ஸ் கொடுத்திருக்கேன். இது ஒரு பாராமீட்டர். நெக்ஸ்ட் வந்து ஹெடர் ஸ்கிப் பண்றது சொல்ல போறேன். இது வந்து inline file format. இல்லைன்னா இந்த பிராக்கெட் தரீங்க பாத்தீங்களா, இதுதான் inline file format. type equal CSV skip header equal to 1. இப்போ என்னோட क्वेश्चन என்னன்னா, லிஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஃபைல் வந்து ஹெடர் இல்ல, செகண்ட் ஃபைல் ஹெடர் இருக்கு. அப்போ என்னோட ரிவைஸ்ட் inline formatல type equal CSV பக்கத்துல skip equal header equal 1 தரலாமா? சொல்லுங்க. கொடுத்தா ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும். சரிங்களா? One minute. This conference will now be recorded. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த inline formatன்றது என்னன்னா, இந்த பிராக்கெட் குள்ள தரம் பாத்தீங்களா, type equal CSV, அதுதான் வந்து inline file format. இப்போ வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி என்னால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஹெடர் ஸ்கிப் பண்ண முடியாது. நான் என்ன பண்ண போறேன்னா, இதை ரிவைஸ் பண்ண போறேன். ரிவைஸ்னா இந்த type equal CSV இடத்துல skip header equal to 1 தர போறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து உங்களுக்கு எக்ஸிட் பண்ணி காட்ட போறேன். எப்படி எக்ஸிட் பண்ணி காட்ட போறேன் அப்படின்னா, I can show here. நீங்க என்ன பண்ணணும், இப்போ ஃபர்ஸ்ட் ஃபைல்ல ஹெடர் இல்ல, செகண்ட் ஃபைல்ல ஹெடர் இருக்கு. அப்போ இந்த ஃபைலை நம்ம எடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல வந்து உங்களோட பாத்தை சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும், type equal CSV and then I want to revise the inline file format. Skip header equal to 1. 2 கொடுத்தா என்ன ஆகும், 2 rows skip ஆயிடும். I give 3 rows, 3 rows will be skipped. ஆனா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோ தான் எனக்கு ஹெடர். எனக்கு அப்ப என்ன பண்ணுங்க, skip header equal to 1 கொடுத்துருங்க. இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, skip header equal to 1 கொடுங்க. Now you can able to என்னாச்சு ஆக்சுவலா, what happened here, 0302 custom 5 rows skipped, copy truncate பண்ணல டேபிள். ஓகேங்களா, யாரும் சொல்லவே இல்லை பாருங்க. டேபிள் என்ன பண்ணிருக்கணும், truncate பண்ணிருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அங்க ரெக்கார்ட்ஸ் இருக்கு. திருப்பி உங்களுக்கு என்ன ஆகாது, truncate பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்க, what happened here, type equal to CSV type equal to CSV skip header equal to 1. Zero files processed. 1 minute.
cloud. Yeah, I made a blunder mistake. ஓகேங்களா, எனக்கு பாருங்க கரெக்டா என்ன பண்ணல, பாத் கொடுக்கல. that's why it's showing copy x0 files இருக்கு. நான் என்ன பண்ணல, காப்பி பண்ணுங்க, காப்பி பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணுங்க. just change the path of your stage. ஓகே, இப்போ ஒர்க் ஆகும். உங்களுக்கு லோட் ஆயிடுச்சா? லோட் ஆயிடுச்சா? Load ஆயிடுச்சு. Fine. Now everything is going fine. Now we have seen two different approaches to load the data. One is named stages file formats. It's one of the pure database object. And then second one is unnamed file format யூஸ் பண்ணணும். இதுல வந்து நீங்க நேம் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஃபைல் ஃபார்மட் டைப் யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் இன்லைன் ஃபைல் ஃபார்மட்னா பிராக்கெட் குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தேவையான பாராமீட்டர், ஸ்கிப் ஹெடர், டீலிமிட்டர், கமா இதெல்லாம் கொடுத்துக்கலாம். நீங்க கேட்கலாம், சார் டீலிமிட்டர் எல்லாம் கேட்டீங்கன்னா இப்படியும் கொடுத்துக்கலாம். டீலிமிட்டர் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், கமான்னு கொடுத்துக்கலாம், சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம் இன்லைன் ஃபைல் ஃபார்மேட்டை. ஓகே, நவ் the last use case I going to show now. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என் ஃபைல் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா I going to take huge records வந்து நம்ம லோட் பண்ணி காட்டுறதே கிடையாது இவங்ககிட்ட. இப்போ காட்ட போறேன். ஓகேங்களா, this is a huge records I going to take and going to load into the table. First நம்ம என்ன பண்ண போறோம்னா டேட்டா செட் பார்த்துடலாம். The data set I going to choose organization table கிரியேட் பண்ண போறேன். அதோட டேட்டா செட் will take so much of time. The file size is going to be like around 6885 KB. It's a huge file actually. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து less columns இருக்கு, but we have a huge data. I can show the count as well. Nearly 5 lakh records I have. How much records? I have around 5 lakh of records I'm going to load into the table using table stage use பண்ணி பண்ண போறேன். Okay, just give don't save. First நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த டேட்டா செட்டுக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிடுங்க. ஓகே, இண்டெக்ஸ், ஆர்கனைசேஷன் ஐடி, நேம், வெப்சைட், கண்ட்ரி, டிஸ்கிரிப்ஷன், ஃபவுண்டர், இண்டஸ்ட்ரி, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ், அந்த டேட்டா செட்டுக்கு இதான் டேபிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, just create a table as organizations. Now I create a table created, and then you can describe the table organizations. Now you can able to see the column name and column type. You can able to see number 38,0 இருக்கு, varchar 255 எல்லாமே இருக்கு. Next step, I want to choose the, it's a named file format or unnamed file format it is. You guys have to say, the named file format illa unnamed file format அந்த ஃபைல். Sendamal as well as Anand, can you say this file format is named file format or unnamed file format? Named file format. Named file format. நீங்க நேம் இருக்கு இந்த இடத்துல, அப்ப என்ன சொல்லணும் இந்த இடத்துல, named file format யூஸ் பண்ணணும். It's a database object you can able to see in under schema. It's a named file format. இப்போ என்ன பண்ண போறோம்னா type equal to CSV, compression equal to none, okay, compression equal to none, field delimiter equal to comma, and then field optionally enclosed by இத சொல்ல போறேன் actually, skip header equal to 1. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கேட்கலாம், சார் கம்ப்ரஷன் புரியுது, நான் கம்ப்ரஷன் பண்றீங்க, ஃபீல்ட் டெலிமிட்டர் வந்து சிஎஸ் ஃபைல் இருக்க கமா டெலிமிட்டர், ஸ்கிப் ஹெடர் ஈக்குவல் டு 1. அப்போ ஃபர்ஸ்ட் ரோவை ஸ்கிப் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ரோ ஸ்கிப் பண்ண போறோம்னு அர்த்தம். இதுவே 10 கொடுத்தீங்கன்னா 10 ரோ ஸ்கிப் பண்ண போறோம்னு அர்த்தம். If you give 100 rows are going to skip.
as of now I'm going to skip only the first row. இப்போ இந்த field option enclosed by நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு escape sequence கொடுத்து 0 photo கொடுத்திருக்கேன். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா செட்ல இந்த இஷ்யூ ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். Just go to organizations, open this data set. I have around 5 lakhs of records. It will take some time. ஒரு RAM ஓட கெபாசிட்டி பொறுத்து ஃபாஸ்டா லோட் ஆகும். ஏன்னா ஹியூஜ் ஃபைல்ஸ் இருக்கா. ஓகே, இப்போ ஓகே இப்போ பாருங்களேன், இதுல வந்து பாத்தீங்கன்னா just I can say come here. இதுதான் உங்க டேட்டா செட். ஓகே, இப்போ இந்த ஃபைல நான் என்ன டெலிமிட்டர் யூஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ண போறேன்? இந்த ஃபைல என்ன டெலிமிட்டர் யூஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ண போறேன்? கமா. என் டேட்டால கமா இருக்கா பாருங்க. என் டேட்டால கமா இருக்கா பாருங்க. ஏதாவது டேட்டால யூ கேன் சூஸ் ஆர்கனைசேஷன் ஐடி, நேம் ஆர் எனி காலம்ஸ். கமா டெலிமிட்டர் உள்ள இருக்கான்னு பாருங்க. Look at the record. Look at the record. அப்ப என்ன ஆகும் தெரியுமா? இது ஒரு காலம், Patterson another column, Trevino and Nelson third column, this is another column. அப்ப என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? இந்த பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஒரு காலம் கமா டெலிமிட்டர் இருக்கு. ஆனா டேட்டாக்குள்ள உங்களுக்கு என்ன இருக்கு? கமா இருக்கு சார். டேட்டாக்குள்ள கமா இருக்கு. கமா இருந்தா என்ன ஆகும்? காலம்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் சார், ஸ்ப்ளிட் ஆகும். காலம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆயிடும். மேக் இட் மியூட். காலம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும்னா எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆயிடும். அப்போ வந்து இது மாதிரி டேட்டா செட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா there are two options are there. ஒன்னு நீங்க என்ன பண்ணணும், ஒரு CSV ஃபைல் ஃபார்மேட்டை CSV ஃபைல கமா டெலிமிட்டர் பதிலா பைப் டெலிமிட்டரா மாத்தணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது வந்து என்ன பண்ணணும்னா கிளையன்ட் சொல்றாங்க கமா டெலிமிட்டர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுங்க, டேட்டால எங்கெங்கெல்லாம் வந்து கமா வருதோ அங்கெல்லாம் பைப் மாத்திருங்க. ஓகேவா? இது ரெண்டாவது ஆப்ஷன். இது ரெண்டுமே நீ பண்ணக்கூடாது, டேட்டாவை நீ டச்சே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. பிகாஸ் இது சோர்ஸ் டேட்டா, இட்ஸ் வெரி ஹை சென்சிட்டிவ் டேட்டா. யூ ஷுட் நாட் டச் யுவர் டேட்டா. நீ டச் பண்ண போய் டேட்டா மாறிடுச்சுன்னா எவ்ரிதிங் வில் லாஸ்ட். என்டர்பிரைஸ் டேட்டா வில் லாஸ்ட் ஆயிடும். அப்ப என்ன பண்ண சொல்றாங்கன்னா, இது மாதிரி ஒரு சினாரியோ வந்தது அப்படின்னா நீ என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா you have to go for this option, field optionally enclosed by. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரு டேட்டாக்கும் டபுள் கோட்ஸ் வரும். ஒன் டபுள் கோட்ஸ், 1C5 D56 டபுள் கோட்ஸ். இந்த டேட்டா ஃபுல்லா டபுள் கோட்ஸ் வரும். இது டபுள் கோட்ஸ், இது டபுள் கோட்ஸ். அப்ப எல்லாத்துக்கும் டபுள் கோட்ஸ் வந்தா இப்போ நீ டீலிமிட் கமா ஸ்பிளிட் பண்ணும்போது கரெக்டா ஸ்பிளிட் ஆகுமா? சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேங்க பாருங்க. எல்லா டேட்டாவும் வரும் டபுள் கோட்ஸ். இது மாதிரி வரும்போது நீ கமா வச்சு பண்ணும்போது உனக்கு டேட்டா ஸ்பிளிட் ஆகும். இது வந்து ஒரு இதுவா எடுத்துக்கும். என்ன எடுத்துக்கும்? ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி எடுத்துக்கும். இது உள்ள கமா வச்சு ஸ்பிளிட் பண்ண அலோவ் பண்ணாது. புரியுதா? உன்ன இதுக்குள்ள எந்த ஒரு கமா வச்சியும் வேற எந்த டீம் வச்சியும் ஸ்பிளிட் பண்ண அலோவ் பண்ணாது. உன்ன இட்ஸ் என்க்ளோஸ்ட் வித் டபுள் கோட்ஸ். என்க்ளோஸ்ட் வித் டபுள் கோட்ஸ். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து இது மாதிரி ஒரு ஃபைல் ஃபார்மேட் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 1 minute, don't save the file, just minimize the file. நீங்க என்ன பண்ணணும்னா field optionally enclosed by தரணும். optionally enclosed by நீ என்ன பண்ண ஆப்ஷனலா டபுள் கோட் என்க்ளோஸ் பண்ற. டபுள் கோட்ஸ் உள்ள போக முடியாது. ஏன் தெரியுமா? உள்ள போனதா என்ன பண்ண முடியும்? கமா இருக்கு, ஸ்பிளிட் பண்ண முடியும். அது என்ன பண்ணுது? இட்ஸ் protecting like a entire string மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுது. உன்னை இது மொத்தமா ஸ்ட்ரிங்டா, இதுக்குள்ள நீ போகாத, உன் கமா வச்சு என்ன பண்ணாது, உள்ள போகாத. போன என்ன பண்ணுவ? டேட்டா ஸ்பிளிட் பண்ணிட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுது? ஃபீல்ட் இஸ் ஆப்ஷனலி என்க்ளோஸ்ட் பை. அப்ப நீ கேட்கலாம் வந்து, சார் இந்த 042ன்றது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஆக்டெட் வேல்யூ. நீங்க பில படிச்சிருப்பீங்க, ஆக்டெட்லாம் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? இப்ப அதை பத்தி பேச போறோம். லைக் ஆக்டெட் வேல்யூ. ஓகே, ஒரு சிம்பிளுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டெட் வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா ஃபீல்ட் ஆப்ஷன் என்க்ளோஸ்ட் பை என்ன போட்டிருக்கேன்? டபுள் கோட்ஸ் சொல்லியிருக்கேன். டபுள் கோட்ஸ். டபுள் கோட்ஸ் எங்க வருதுன்னு பாருங்க. இல்ல ஒரு ஆஸ்கி கீழே பார்த்துட்டே வாங்க. எங்க டபுள் கோட்ஸ் வருது? டபுள் கோட்ஸ். டபுள் கோட்ஸ் ஆக்டெட் வேல்யூ என்ன வேல்யூ?
42 42 42. ஆஷுக்கு 43 43 43. டாலருக்கு 44. இது மாதிரி நீங்க என்ன 44 பண்ணணும், ஒரு ஆஸ்கி வேல்யூ, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் இன்டர்சேஞ்ச் சொல்லுவாங்க, இன்ஃபார்மேஷன் இன்டர்சேஞ்ச் சொல்லுவாங்க. ஒரு ஆஸ்கி வேல்யூக்கும் நீங்க ஆக்டல் வேல்யூ சப்ளை பண்ணலாம். ஓகே, அப்ப நீங்க கேட்கலாம், சார் எனக்கு இது மாதிரி தெரியாது சார், என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இப்படி பண்ணலாம். If you not understand this code, make it mute. If you are not able to understand this octet தெரியல அப்படின்னா நீங்க என்ன டபுள் கோட் கொடுத்துக்கலாம். ஆனா நாங்க கம்பெனி இப்படி தான் கொடுத்துருப்போம், 0 போட்டோ கொடுத்துருப்போம். நீங்க கேட்கலாம், சார் இந்த 42 இருக்கு, 42 காமிச்சிட்டீங்க, 0ன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, 42 கொடுத்தீங்க, 42 டபுள் என்ன சொல்றது, டபுள் கோட்ஸ். ஓகே, இது என்னன்னா எஸ்கேப் சீக்வென்ஸ். எஸ்கேப் சீக்வென்ஸ்னா இப்படி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த சிங்கிள் கோட்ஸையும் இந்த டபுள் கோட்ஸையும் இது ஸ்பிளிட் பண்றதா புரியுதா? இது இங்க பாருங்க, இப்படி கொடுத்தா என்ன தெரியுமா, கொடுத்தீங்கன்னா இது மொத்தம் ஒன்னாயிடும். அப்ப என்ன பண்ணணும், இதை எஸ்கேப் பண்ணணும். எஸ்கேப் பண்ண என்ன பண்ணணும், இது மாதிரி சீக்வென்ஸ் தரணும். நீங்க இது மாதிரி ஒரு சீக்வென்ஸ் தரணும். அப்பதான் சிங்கிள் கோட்ஸ் வேற, இந்த டபுள் கோட்ஸ் வேறன்னு சொல்லிட்டு எஸ்கேப் பண்றீங்க. ஓகேங்களா? இல்லைன்னா என்ன தெரியுமா, ரெண்டு மர்ஜ் ஆயிடும், சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் மர்ஜ் ஆயிடும். இதை எஸ்கேப் பண்றதுக்கு பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மோஸ்ட்லி ரேஞ்ச் 100 வரையும் இருக்கு. 100 என்ன பண்ணுவீங்க, 0.52 similar to 52 தான். That's why giving 0.52 கொடுக்குறீங்க. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா நீங்க கேட்கலாம், சரி இப்ப 42 கொடுத்தா என்ன கேட்கலாம். எஸ்கேப் ஆஃப் 0 ஒரு எஸ்கேப் சீக்வென்ஸ் இருக்கு. எஸ்கேப் ஆஃப் 0, எஸ்கேப் ஆஃப் 1, எஸ்கேப் ஆஃப் 2 இருக்கு. எஸ்கேப் ஆஃப் 0னா என்ன வரும்னா, it will give some space கொடுத்துட்டு இது 42 இப்படி கொடுக்கும். இதுக்கும் ஒரு டிஃபரன்ஷியேஷன் தான். நீங்க என்ன பண்றீங்க, எஸ்கேப் சீக்வென்ஸ் 0 தரீங்க, அதுதான் மொத்தம் 42 பாக்குறீங்க. 42 டபுள் கோட்ஸ், டபுள் ஸ்லாஷ் எஸ்கேப் சீக்வென்ஸ், 0ன்றது ஒரு லைட் ஒரு ஸ்பேஸ் வரும். ஓகே, don't get confused. That's what I'm saying to you guys. Don't get confused. 42 பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது 40 டபுள் கோட்ஸ். இந்த சிங்கிள் கோட்ஸும் இதுவும் என்ன கூடாது, மர்ஜ் ஆக கூடாது. அப்ப என்ன பண்றீங்க, எஸ்கேப் சீக்வென்ஸ் கொடுத்து 0 கொடுக்குறீங்க, ஒரு ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ் வரும். இப்போ ஃபைல் ஃபார்மட் கிளிக் பண்ணிடலாமா? இப்போ எதுக்காக பண்றோம் தெரியுதா எனிவன்? ஃபீல்ட் ஆப்ஷனலி என்க்ளோஸ்ட் பை எதுக்கு தரம் தெரியுதா டேட்டால? ஏன்னா டேட்டால கம்மா இருக்கு சார். கம்மா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, இது எல்லா டேட்டாவையும் ஒரு ரெக்கார்ட்லயும் என்ன பண்ணும், டபுள் கோட்ஸ் போட்டே டபுள் கோட்ஸ் போடும்போது உங்களுக்கு உள்ள என்ன பண்ணாது, அந்த கம்மா ஸ்பிட் பண்ண அலோவ் பண்ணாது. அப்ப பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும்னா, உங்களுக்கு கரெக்டா அந்த காலம் ஸ்பிட் ஆகும். ஓகே, இது உள்ள அலோவ் பண்ணாது. ஆனா முன்னாடி என்ன இருக்கு, இந்த ரெண்டு டேட்டா உள்ள இருக்கு, ஒரு கம்மா இருக்கும். If you open in Notepad++, you can able to see for this record, for this field, you can able to see the comma. Okay, now you can able to create the file format. Now the file format is created. இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு named file format, இது ஒரு database object. You can go and see in UI. Just refresh. You can see the file format, customer CSV. Sorry, என்ன நேம் கொடுத்தது, customers GZFF பாருங்க. Okay, now file format is created. இப்போ என்ன பண்ண போறோம்னா, ரெண்டு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா சொல்லி தர போறேன். ஆக்சுவலா காப்பி இன்டூல உங்களோட டார்கெட் டேபிளையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட யூசர் ஸ்டைல் என்ன பண்றீங்கன்னா, அந்த ஃபைலை இந்த ஆர்கனைசேஷன் லோட் பண்ண போறீங்க. யூ ஹேவ் டு கிவ் த ஃபைல் ஃபார்மேட் ஈக்குவல் டு உங்க ஃபைல் ஃபார்மேட்டை கொடுத்துருங்க. இன்கேஸ் ஃபைல் லோட் ஆகும்போது எரர் அடிக்கும், ஏதாவது ஒரு ரெக்கார்ட்ல டேட் டைப் இஷ்யூ இருக்கு அப்படின்னா எரர் அடிக்கும். நீங்க எரர் இருந்தாலும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ப்ரொவைட் ஆன் எரர் கண்டினியூ கொடுக்கணும்.
ஆன் எரருக்கு கண்டினியூ தரணும். கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இன்கேஸ் 5 lakh ரெக்கார்ட்ஸ்ல ஒரு ரெக்கார்டு வந்து இஷ்யூ இருந்து ஃபெயில் ஆனா கூட ஏன்னா கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அந்த ஒரு ரெக்கார்டு மட்டும் ஸ்கிப் ஆகுமே தவிர ரிமைனிங் என்ன ஆகாது? 4,99,919 வந்து லோட் ஆயிடும். இட்ஸ் கால் ஆன் எரர். எத்தனை எரர் வந்தாலும் என்ன பண்ணணும்? அது கண்டினியூஸா லோட் பண்ணினே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் ஃபோர்ஸ் ஈக்குவல் ட்ரூ. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து காய் பண்றீங்க. காய் பண்ணும்போது ஒரு 10 ரெக்கார்ட்ஸ் வந்து பார்ஷல் லோட் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் திருப்பி காய் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷா என்ன பண்ண தெரியுமா? உங்களுக்கு எல்லா ரெக்கார்ட்ஸையும் திருப்பி எடுத்து போய் அதுல டார்கெட் டேபிள் காய் பண்ணும். அப்போ நீங்க கேட்கலாம், சார் டூப்ளிகேட் ஆகும்னு கேட்டீங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். உங்க ரெக்கார்ட்ஸ் என்ன இருக்கும்? ஆல்ரெடி 10 ரெக்கார்ட்ஸ் அதுல இருந்தது. திருப்பி என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா பண்ணும்போது எல்லா ரெக்கார்ட்ஸும் கொண்டு போகுது. டூப்ளிகேட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் சைஸ் லிமிட். சைஸ் லிமிட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து செட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, ஒரு எம்பி வந்து 1 MB வந்து how many bytes? செக் பண்ணுங்க. 1 MB equal to how many bytes பாருங்க. 1020. I am asking not KB. I am saying bytes. Bytes. 1 MB equal to 1020 KB. I am asking in bytes. Bytes லோடன் பாருங்க. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா it going to be a 1 lakh bytes வரும். 1 MB பாத்தீங்கன்னா 1 lakh bytes கிட்ட வரும். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா நீங்க வந்து பைட்ஸ்ல வந்து இங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்க ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அரௌண்ட் 68 MB கிட்ட இருக்கு. நீங்க 500 கொடுத்தீங்க அப்படி என்ன ஆகும்னா உங்க ஃபைல் வந்து சங்க்ஸா பிரிஞ்சிடும். 500 பைட்ஸா பிரிஞ்சிடும். பிரிஞ்சு மல்டிபிள் சங்க்ஸா வந்து என்ன ஆகும்னா உங்க டார்கெட் டேபிள் லோட் ஆகும். நீங்க கேட்க கூடாது, சார் சைஸ் லிமிட்னா ரெஸ்ட்ரிக்ஷனா 500 பைட்ஸ்க்கு மேல போச்சுன்னா ஃபைல் லோட் ஆகும் கேட்க கூடாது. அப்படி கேட்க கூடாது. இட்ஸ் நாட் லைக் தட். இஃப் யூ கிவ் 500 யூ ஆர் செட்டிங் த ஃபைல் சைஸ் லிமிட் செட் பண்றீங்க. உங்க ஃபைல் வந்து ஒரு 50 MB அப்படின்னா இது வந்து பைட்ஸ்ல கணக்கு இருக்கு. பைட்ஸ்ல. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க. I giving like 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7. Okay, I going to add one more zero. Okay, இப்போ என்ன பண்றேன்? 50 MB 50 MB equal to என்ன வந்திருக்கு? 5 million வந்திருக்கு. கரெக்டா? 50 MB equal to 5 million bytes. 50 MB equal to 5 million bytes. உங்க ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு 1 GB இருக்கு. அப்ப எனக்கு என்ன ஆகும்? 50 MB சங்க்ஸா பிரிஞ்சிடும். பிரிஞ்சிட்டு ஒரு சங்கா போய் என்ன பண்ணும்? போயிட்டு டார்கெட் டேபிள்ல லோட் ஆகும். டார்கெட் டேபிள்ல லோட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேட்டர்ன். பேட்டர்ன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உனக்கு ஸ்டேஜிங்ல நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். CSV ஃபைல் இருக்கும், கன்சிப் ஃபைல் இருக்கும், as well as TSV ஃபைல் இருக்கும், PSV ஃபைல் இருக்கும், JSON, XML, Avro, Parquet இது மாதிரி நிறைய ஃபைல் ஃபார்மேட்ஸ் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஃபைல் ஃபார்மேட்டை வந்து பேட்டர்ன் மேட்ச் பண்ண போறியோ அந்த ஃபைல் CSV ஃபைல் நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? 1 lakh ஃபைல்ஸ்ல 50 CSV ஃபைல்ஸ் இருக்கு. அந்த ஃபைலை மட்டும் தான் நீ லோட் பண்ண போற அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கோ? பேட்டர்ன் யூஸ் பண்ணி அந்த பேட்டர்ன் மேட்ச் பண்ணி லோட் பண்ணிக்கோ. Clear? Now I going to talk about this. டாட்னா என்ன, ஆஸ்ட்ரிக்ஸ்னா என்ன, ஓகேங்களா? இதுக்குள்ள இன்னொரு டாட் இருக்கு பாத்தீங்களா? அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டாட் ஆஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த பேட்டர்ன் மேட்சிங். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் மேட்ச் பண்ணும். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்னா என் ஃபைல் பாருங்களேன், இங்க காட்டுறேன் பாருங்க. நான் லிஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பாருங்களேன், இதான் ஃபைல் நேம் 033 அப்படின்னு இருக்கு. எனக்கு இந்த ஃபைல் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் 033 கஸ்டமர் எல்லாம் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு. எனக்கு வந்து சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா டாட் ஆஸ்ட்ரிக்ஸ் கொடு. டாட் ஆஸ்ட்ரிக்ஸ் கொடு. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? உன் CSV ஃபைல் முன்னாடி என்ன கேரக்டர் சொன்னா வரலாம் அப்படின்னு அர்த்தம். என்ன கேரக்டர் சொன்னா 033 கஸ்டமர் 5 இதெல்லாம் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் மேட்ச் பண்ணா டாட் ஆஸ்ட்ரிக்ஸ் கொடுத்துக்கோ. ஓகேவா?
நியூ லைன் தவிர்த்து எல்லா கேரக்டர்ஸ் மேட்ச் பண்ணும். நியூ லைன் என்ன அர்த்தம் தெரியுமா? நெக்ஸ்ட் லைன் தவிர்த்து எல்லா கேரக்டர்ஸ் ஆஃப் சீக்வென்ஸ் என்ன கேரக்டர்ஸ் ஃபுல்லா மேட்ச் பண்ணிக்கும். தட்ஸ் வாட் டாட் ஆஃப் ஆஸ்ட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் சாரி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு டாட் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இட்ஸ் ஒன் ஆஃப் த கேரக்டர் கிளாஸ்னு அர்த்தம். அது என்ன பண்ணும்னா ஒரு சிங்கிள் கேரக்டரை மேட்ச் பண்ணும். சிங்கிள் கேரக்டரை மேட்ச் பண்ணி பார்க்கும். சிங்கிள் கேரக்டர் எங்க என்ன இருக்கு? டாட் இருக்கு. ஓகேவா? டாட் மட்டும் இருக்கான்னு பார்க்கும். இருக்கு. அதுக்கப்புறம் டாட்டுக்கு அப்புறம் என்ன வரணும்? சிஎஸ்வின்னு வரணும். வந்திருக்கா? வந்திருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சிஎஸ்வி ஃபைல்ஸ்ல லோட் ஆயிடும். இதை நான் பண்ணி காட்ட போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா புட் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணிடலாமா? யா we can do now. புட் கமாண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, லோட் பண்ணிடலாமா? First come here and use the put command. உங்களோட ஆர்கனைசேஷன் 5000 இருக்கா? இது என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து the file name is going to be a CSV file. Put and then what I can do, okay, use a stage, Cloudflare, and then make it the directory as make it mute 8421, and then yeah, now I am loading the files. It takes so much of time. Yeah, a huge file actually அது around 5 lakh records கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். Okay, it took time of 10.203 seconds எடுத்துருக்கு. Okay, now you can list the files. லிஸ்ட் பண்ணி பார்க்க முடியுது. இதுதான் என்னோட ஸ்டேஜிங் பாத், யூஎஸ் ஸ்டேஜ் பாத். ஓகே, சைஸ் பாருங்களேன் எவ்வளவு பைட்ஸ் இருக்கு பாருங்க. ஓகே, now what I have to do, ஃபைல் ஃபார்மேட் செட் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பாத்தை மட்டும் மாத்தினா போதும். just copy it. இதை வந்து என்ன பண்ணுங்க, இதுதான் உங்களோட இது. ரைட் கிளிக் பண்ணுங்க, just change here. ரைட் கிளிக் பண்ணா போதும். ஓகே, யா ஆன் எரரா இருந்தா என்ன பண்ணு, கண்டினியூ பண்ணு. ஃபோர்ஸ் வந்தா ட்ரூ கொடுத்துறேன். ட்ரூ என்ன தெரியுமா அர்த்தம்? ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றீங்க, பார்ஷியல் ரெக்கார்ட் லோட் ஆயிடுது. திருப்பி கால் பண்றீங்கன்னா என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் திருப்பி கால் பண்ணணும். டூப்ளிகேட் நடக்க சான்ஸ் இருக்கு. காப்பி எக்ஸிக்யூட்டட் வித் 0 files processed. Again some issues coming. Copy into organizations. கன்சி ஃபைல் இருக்கு. ஓகே, நான் ஃபைல் ஃபார்மேட்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மிஸ்டேக் பண்ணிட்டேன். வாட் ஐ ஹேவ் டு டு, zip கொடுங்க. டிஃபால்ட்டா உங்களுக்கு கன்சிப்ல தான் கம்ப்ரஸ் ஆயிருக்கு. வேணும்னா நீங்க பாத்துக்கலாம் போயிட்டு. சரிங்களா? கன்சிப் கம்ப்ரஸ் ஆயிருக்கா? இப்போ திருப்பி என்ன பண்றேன், ஃபைல் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணிட்டேன். And then you can use a copy command right now. Again I'm getting file format equal to CSV gzip ff கரெக்டா தான் இருக்கு. 1 rows produced and time elapsed is going to be 0.0423. This conference will now be recorded. Now see, while copying the data into the target table or organization table, எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா காப்பி x00 ஃபைல்ஸ் ப்ராசஸ் வருது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் பண்ணி பாருங்க, உங்க ஸ்டேஜ் லிஸ்ட் பண்ணி பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா Cloudflare 8421 இதுக்குள்ள ஒரு கன்சி ஃபைல் இருக்கு.
Okay, just what you have to do, list, go to user stage and go to Cloudflare subdirectory and then go to one more directory 8421 லிஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா என்ன எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா டாட்டுக்கு முன்னாடி there are more characters are available. Organizations, hyphen, இது மாதிரி 5 lakh இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டாட் ஆக்சஸ் கொடுத்துரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த டாட் இருக்கு பாருங்க, இந்த டாட் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர்ல சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல டாட் கொடுத்துருங்க. அப்போ இந்த கேரக்டர் மேட்ச் ஆயிடும். மேட்ச் ஆயிடுனா என்ன பண்றேன்னா CSVன்னு கொடுத்துட்டேன். ஆனா இங்க என்ன இருக்கு, CSV டாட் gunzipன்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் மேக் இட் as CSV டாட் gz கொடுத்தீங்க அப்படின்னா it will take some time to load the data into the table. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, திருப்பி ரன் பண்ணுவாங்க. ரன் பண்ணா இங்க force equal true இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், திருப்பியும் போயிட்டு நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு 5 lakh records இருக்கு, திருப்பியும் 5 lakh records என்ன ஆகும், டூப்ளிகேட் ஆகும். Because we are given force equal to true. Now you can find a counter. Select count star from organizations. Record இருக்கு 10 lakh records. Now if you try to align one more time, make it mute. I'm saying to guys, make it mute. Again I'm getting force equal to true. ஓகேங்களா? இப்போ கவுண்ட் செக் பண்ணுங்க. You're getting 15 lakh records you're getting. Now you might have question, what is in the size limit? Size limit அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த 5000 கொடுத்தீங்கன்னா 5000 bytes. 5000 bytes will come in one chunk, another 5000 bytes come in another chunk. இது மாதிரி chunks பிரிஞ்சு சிங்கிள் chunks போய் உங்களுக்கு என்ன ஆகும், டார்கெட் லோட் ஆகும். இப்போ நீ கேட்கலாம், சார் எனக்கு force equal to நான் ட்ரூ கொடுத்துருக்கேன், ஃபால்ஸ் கொடுத்தா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரெக்கார்டு இருந்தா திருப்பி காப்பி ஆகாது. ஆயிடுச்சு, காப்பி எக்ஸிக்யூட் வித் 0 ஃபைல்ஸ் ப்ராசஸ் வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு தெரியுமா, ஆல்ரெடி உங்க டேபிள்ல அந்த டேட்டா அப்படியே இருக்கு. ஏன்னா டூப்ளிகேட் வந்து அலோ பண்ணாது. force equal to false, force equal to true கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் என்ன பண்ணும், it will allow. Okay, now last one, like select star from organizations. அது கொடுங்க. கொடுத்துட்டு எப்பவுமே சொல்றேன், ஸ்னோஃப்ளேக்ல பொறுத்தவரைக்கும் லிமிட் கொடுங்க. ஓகேங்களா? இது மாதிரி போயிட்டு யாரும் கொரியெல்லாம் அப்படி பண்றாதீங்க. போயிட்டு இது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா, they will charge you more. How much data you're consuming, they will charge you more. Now if you want to cancel it, control C கொடுங்க. control C கொடுத்தீங்கன்னா cancel query வந்துடும். எப்பவுமே சொல்றேன், ஸ்னோஃப்ளேக்ல பண்ணும்போது லிமிட் கொடுங்க. லிமிட் லைக் you take some sample records of 100, you can able to extract it. This is how you can load the bulk data. You can, as of now I loaded around 5 lakh records. Tomorrow you can load like 5 million records, 5 terabyte of records நீங்க load பண்ணி பார்க்கலாம். நீங்க கேட்கலாம், சார் டேட்டா செட்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, I will give one website to you, one good website. Download sample series files இருக்கு. இத நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 100 records ஒரு ஃபைல் இருக்கு, 1000 records another file, and then 10,000 records, 1 lakh records, and then 50 lakh records. Okay, around 1 crore records, 2 crore records. இது மாதிரி நிறைய sample files இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் பண்ணிக்கலாம். We have different data sets, one for customer data sets and then people data sets. இது மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். But you have to extract only using WinRAR. Yeah, I'm going to close session right now.